கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலே ஏசப்பா நமக்கு தருகிற வார்த்தை எரேமியா 14வது அதிகாரம் 21வது வசனம். எரேமியா 14:21 அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்திலே பின் பகுதியிலே இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களோடே உமக்கு இருக்கிற உடன்படிக்கை அபத்தமாகாதபடி எங்களை நினைத்தருளும். எங்களோடே உமக்கு இருக்கிற உடன்படிக்கை அபத்தமாகாதபடி எங்களை நினைத்தருளும். இந்த நாளிலே ஏசப்பா நம்மளோடு பண்ணின உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுகிற தெய்வமா இருக்கிறார், அதை நினைத்தருளுகிற தெய்வமா இருக்கிறார் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து விட்டு நாம் கடந்து செல்லலாம். பிரியமானவர்களே, நம் வேதத்திலே வாசிக்கும் போது நோவாவை குறித்து பார்க்கும்போது ஆதியாகமம் தேவன் நோவாவை நினைத்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 8:1 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 8வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் 40 நாள் இரவும் பகலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறா. வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டது. பூமியில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் திறந்து அங்கு ஒரு மழையை ஆண்டவர் உண்டு பண்ணி அந்த 40 நாள் ஓயாமல் மழை பெய்தது நிமித்தமாய் அங்கு ஒரு பெரிய அழிவை அந்த தேசம் கண்டது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசித்தோம் முந்தைய அதிகாரங்களிலே. இந்த அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது இப்பொழுது நோவாவும் நோவாவுடைய குடும்பமும் பேழையில இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே ஆண்டவர் பாருங்க, தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது என்று வேதம் சொல்கிறது. இந்த காலை வேளையிலே அன்பான தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்விலே நம்மை நினைத்தருளுகிற தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே எவ்வளவு போராட்டங்கள், ஒருவேளை சில தாமதங்கள் இருக்கலாம். நோவாவும் இந்த பேழைக்குள்ளா இருக்கும்போது பாருங்க, ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்துக்குள்ளாய் அவர் இருந்திருப்பார். 150 நாள் ஜலம் பூமியின் மேல் பிரவாகித்து கொண்டிருந்தது என்று வேதத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியே அந்த வெறும் அவங்க குடும்பம் மாத்திரம்தான் அங்க இருக்காங்க உள்ளால. அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் அப்படி யோசித்து பாருங்க. ஆனா உள்ள அழைச்சிட்டு போனவரு வெளியில கொண்டு வருவார்ல, கண்டிப்பா வரணும்ல. நோவா பொறுமையோடு இருந்தார். பிரியமானவர்களே, அவருடைய வாழ்வில் இருந்த அவனுடைய பொறுமையோடு அவர் காத்திருந்தது நிமித்தமாய் ஆண்டவர் நினைத்தருளினார். நோவாவை நினைத்தருளினார். பாருங்க, பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார் என்றார், அதற்கு ஒரு பலனை தரப்போகிறார் என்றுதான் அர்த்தம். பிரியமானவர்களே, அதற்காக நாம் பொறுமையோடு காத்திருக்கணும். நோவா பொறுமையோடு காத்திருந்தார். உள்ளால இருந்தார், வேலைக்குள்ளால. ஆண்டவர் அவரை நினைத்தருளினார். அவருடைய பிள்ளைகளை அவர் நினைத்தருளுகிற தெய்வமாயிருக்கிறார். அதை நாம் ஒருபோதும் மறந்து போகவே கூடாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே ஒரு காரியத்தை அனுமதித்திருக்கிறார் என்றால் அவர் நிச்சயமாய் அதற்கு ஒரு பலனை தருவார். அதற்கு ஒரு முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மை ஏற்ற வேளையிலே அந்த காரியத்திலிருந்து ஒரு அற்புதத்தை காணும்படி அவர் செய்கிற தெய்வமா இருக்கிறார். இந்த காலை வேளையிலே அவர் நினைத்தருளுகிற தெய்வமா இருக்கிறார். பிரியமானவர்களே, இரண்டாவதாக நோவாவுடைய வாழ்விலே பாருங்க, ஒரு நம்பிக்கை, ஒரு புதிய நம்பிக்கை ஆரம்பமானது. ஆதியாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனத்துல பாருங்க, ஜலம் பூமியில் இருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே இருந்தது. 150 நாளைக்கு பின்பு ஜலம் வழிந்தது. ஆண்டவர் நினைத்தருளி ஆரம்பிச்சுட்டாருன்னா அந்த வாழ்வில் இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், அது எப்பேற்பட்ட காரியங்களா இருக்கலாம். 40 நாள் ஓயாமல் பெய்த மழை, அது எவ்வளவோ பெரிய காரியங்களை கொண்டு வந்திருந்தாலும் ஆண்டவர் அந்த சூழ்நிலைமையை மாற்ற அவர் வல்லவராயிருந்தார். நோவாவுடைய வாழ்விலே ஒரு புதிய திருப்பத்தை கொண்டு வரும்படியா ஆண்டவர் எழுந்தருளினார். அவரை நினைத்தரு 150 நாள் பிரவாகித்துக் கொண்டிருந்தது. அந்த நாளைக்கு பின்பு ஜலம் அழிந்தது. நோவா பொறுமையோடு காத்திருக்கிறார். ஆண்டவர் நினைச்சா 2-3 டேஸ்ல அதை வற்றி போக பண்ணி இருக்கலாம். ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் அல்லவா? நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் பேழைக்குள்ளாய் தள்ளி ஆண்டவர் கதவை அடைத்தார் என்று வேதத்துல வாசிக்கும். கர்த்தர் கதவை அடைத்தார். அப்படிப்பட்ட தெய்வம், நோவாவோடு இருந்து நடத்துகிற தெய்வம், நோவாவை எப்ப கொண்டு வெளியில வரணும்,
நோவாவை அடுத்து எப்படி அவர் ஆசீர்வதிக்கணும்னு என்று தெரியாதா? அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் சர்வ ஞானி, அவர் சர்வ வியாபி, பிரியமானவர்களே. ஆகவே ஒவ்வொரு கிராஜுவலா, ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆண்டவர் நோவாவை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. ஜலம் பூமியில் இருந்த நாளுக்கு நாள் வற்றி கொண்டே இருந்தது. அன்பான தெய்வ பிள்ளையே, உன்னுடைய வாழ்வில பிரச்சனைகள், போராட்டங்களை நிமித்தமாய் சோர்ந்து போயிருக்கிறாயா? நீ ஆண்டவரை ஆராதிக்கிறாய் அல்லவா? நாளுக்கு நாள் அவரை தேடுகிறாய் அல்லவா? அவரே ஒவ்வொரு நாளும் வேத வாசித்து ஜெபிக்கிறாய் அல்லவா? உன்னுடைய வேண்டுதலை அவர் நாளுக்கு நாள் அதை பார்த்துட்டே இருந்து அதை அந்த உன்னுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவா இருந்தாலும் அதை குறைய பண்ண போகிற தெய்வமா இருக்கிறார். அவர் வற்றி போக பண்ண வல்லமையுள்ள தெய்வமா இருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளையே, அதற்கு ஆண்டவர் நம்மை நினைத்தரலாம். நோவாடைய குடும்பத்தை நினைத்தரல காரணம் என்ன? நோவா தன் காலத்தில் இருந்தவர்கள் எல்லாரை பார்க்க நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் என்று தியானித்தும் பிரியமானே. அந்த நீதிமானாய் வாழுகிற அனுபவம், உத்தமமாய் வாழுகிற அனுபவம் நம்முடைய வாழ்வில இருக்கிறதா? நம்மை பார்க்கிறவர்கள் இயேசப்பாவை பார்க்கிறார்களா என்கிற அனுபவத்துக்குள்ளாய் நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் உண்மையாய் நடக்கும்போது நம்முடைய வாழ்விலே நாளுக்கு நாள் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய வாழ்விலே வளர்ச்சி, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களிலே உலக பிரகாரமான தேவைகளிலே வளர்ச்சியை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகிற தெய்வமா இருக்கிறார். அவருடைய வாழ்வில் ஆண்டவர் அதை செய்தார். பிரியமானவர்களே, வெள்ளம் குறைந்தது, நம்பிக்கை ஆரம்பமானது. பிரியமானவர்களே, மூன்றாவதாக பாருங்க, தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் நோவா செய்தார். ஆதியாகமம் 8:18 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நோவா கர்த்தர் என்னெல்லாம் நோவாவை பார்த்து சொன்னாரோ எல்லாவற்றையும் நோவா செய்தார். ஏதாவது கேள்வி கேட்டாரா? இதுக்கு முந்தைய அதிகாரத்துல நம்ம தினமும் எல்லாரும் வாசிச்சுட்டு வரோம்ல, ஒன்றுமே கேள்வி கேட்கல. பேழையை உண்டு பண்ணார். நீ ஒவ்வொரு ஜாதியான எல்லா பறவைகள், ஊரும் பிராணிகள், மிருகங்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து பேழைக்குள்ளால அந்த ஒவ்வொரு அறையில கொண்டு போய் நிறுத்தினா அதையும் செய்தார். பாருங்க, ஊரும் பிராணிகள், நிலத்துல சஞ்சரிக்கிறவங்க, அதெல்லாம் சஞ்சரிக்கிறது எல்லாத்தையும் அந்த பேழையில தண்ணி எல்லாம் வச்சுதான் வச்சிருக்கணும், அப்படிதானே? ஒரு தொட்டி உண்டாக்கி அதுக்குள்ள வச்சு எவ்வளவு பாருங்க, ஒரு சந்தேகம் இல்லாம ஆண்டவர் சொன்னதே செய்தார், அப்படியே செய்தார். அன்பான தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்வில் அநேக நேரங்களில ஆண்டவர் சொன்னதை செய்ய முடியாத சூழ்நிலைமைகள் இருக்கலாம். இந்த காலை வேளையில அப்படி இருக்கக்கூடாது. ஏசப்பா, ஆண்டவர் கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார், வேதத்தின் மூலமா அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார். அதை நாம் செய்கிறவர்களாய் மாறும். நோவா பேழைக்குள்ள போனா உள்ள போனாரு. பிள்ளைகளை கல்யாணம் பண்ணக்கூடிய அவருடைய எல்லாரையும் கூட்டிட்டு வா, மனைவியை கூட்டிட்டு வா, உள்ளே போன்றுனா உள்ளே போனார். ஆண்டவர் கதவை அடைத்தார். பிரியமானவர்களே, அன்பான தெய்வ பிள்ளையே, அடுத்து பாருங்க, இப்ப சொல்றாரு, தண்ணி வடிஞ்சாச்சு, 150 நாளைக்கு பின்பு நீங்க வெளியில வாங்கினா அவர்கள் வெளியிலே வருகிறார்கள். அப்படி ஆண்டவர் சொன்ன அத்தனை காரியங்களையும் நோவா செய்தார். பிரியமானவர்களே, இந்த காலை வெளியில ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் நாம் செய்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக பாருங்க, நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி தகன பலியிட்டார். ஆதியாகமம் 8:20 வாசிக்கிறோம். பாருங்க, ஒரு ஆராதிக்கிற வீரன், ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம் என்று தந்தை அவர்கள் பாடுகிறார்கள். பிரியமானவர்களே, இதுல பாருங்க, நோவா உடனே வெளியில வாராது. ஆண்டவர் பலிபீடம் கட்ட சொன்னாரா? இல்லை. முந்தைய வசனத்துல நானும் தேடி பார்த்தேன், இல்ல. பிரியமானவர்களே, நோவாக்கு ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்தோடனே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அவருக்கு சுத்தமான அந்த ஜீவ ஜந்துக்கள்ல வைத்து அவருக்கு தகன பலியாக இடணும்னு ஆசை. எப்ப வெளியில போவேன்? என் ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டணும், அவரை நான் ஆராதிக்கணும், அவருக்கு பலி செலுத்தணும். எவ்வளவு பெரிய ஒரு வாஞ்சை பாருங்க நோவாக்கு. அன்பான தெய்வ பிள்ளையே, பலிபீடம் கட்டணும், ஒவ்வொரு நாளும் பலிபீடம் கட்டணும். சூழ்நிலைமைகள் என்னவா இருக்கட்டும், ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஜெயத்தை தருவார். நம்ம பலிபீடம் கட்டுகிறவர்களா எல்லா சூழ்நிலைமையிலும் ஆண்டவர் நமக்கு விடுதலையை தரும்போது, சுகத்தை தரும்போது, ஆரோக்கியம் தரும்போது அவரை கனப்படுத்துகிறவர்களாய் காணப்படணும். நோவா பலிபீடம் கட்டு தகன பலியிட்டான், தன்னை ஒப்பு கொடுத்தான், அந்த குடும்பத்தை ஆண்டோடைய சம்பத்துல ஒப்பு கொடுத்தான். நடந்தது என்ன?
சுகந்த வாசனையை ஆண்டவர் நுகர்ந்தார். 8:21. உண்மையாய் அவரை தேடும்போது நம்முடைய ஜெபங்களை அவர் ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வம். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? சுகந்த வாசனையை கர்த்தர் நுகர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலவேளையிலே நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை நாம் செலுத்துகிற பலிகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் நம்முடைய வாழ்விலும் அவரை ஆராதிக்கிற அனுபவம், அவரை ஜெபிக்கிற அனுபவம், அவரை தேடுகிற அனுபவம், அவர் நம்மை நினைத்தருளுகிற அனுபவம் நம்மிலே காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அடுத்து புதிய ஆரம்பத்துக்கு தேவன் வழி செய்தார். இப்படியெல்லாம் செய்தாரு. 22வது வசனத்துல புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் நோவாவுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் கட்டளையிட்டார். பல கேள்விகள் இருந்திருக்கலாம். இனி என்ன நடக்க போகிறது? எல்லாரும் அழிந்து விட்டார்கள், இனி நான் என்ன செய்ய போறேன்னு பல எண்ணங்கள் நோவாவுடைய இருதயத்துல இருந்திருக்கலாம். ஆனா அடுத்து ஒரு புதிய துவக்கத்தை, புதிய ஆசை. நீங்க பழகி பெருகுங்கள், உங்கள் நிமித்தம் உங்களுடைய பிள்ளைகள் அவருடைய சந்ததிகள் பிறகு கடவுள் என்று ஆசீர்வதித்தார். அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே நம்ம அநேக பாயிண்ட் நம்ம தியானித்து பாருங்க. நோவாவுக்கு அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். காரணம் என்ன? உத்தமனும் நீதிமானுமாய் வாழ்ந்தார். தன் காலத்துல இருந்தவர்கள் எல்லாரையும் காட்டிலும் நோவா உத்தமனா இருந்த, நீதிமானா இருந்த, ஆண்டவர் நினைத்தருள அதுதான் காரணமாயிற்று. இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்விலே பிரச்சனைகள், போராட்டங்களின் வழியாய் கடந்து செல்கிறோம். ஆண்டவர் நம்மை நினைத்தருள், ஆண்டவர் நம்மை நினைத்தருளி விட்டார் என்றார் அவருக்காக பலிபீடம் கட்டியவரை ஆராதிக்கிற ஆராதனை வீரர்களாய் மாறணும். ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை ஏற்றுக்கொள்கிறாரா? அதை ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு நம்முடைய ஜபம் இருக்கணும். ஆண்டவர் புதிய ஆரம்பத்துக்கு நிச்சயமாய் வழி செய்வார். நம்முடைய ஜபத்தை கேட்டு நமக்கு புதிய ஆரம்பத்தை உண்டு பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.